இன்னைக்கு ஸ்நாக்ஸுக்காங்க செய்ய போகிறேன். 2 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சு வேக வச்சுக்கலாங்க. வேக வச்சுட்டு தோல் உரித்து எடுத்து வச்சுக்கலாம். அதை நல்லா மசிச்சு வச்சுக்கலாங்க. இந்த மசிக்கிறது இல்லைன்னா கூட ஒரு டம்ளர் வச்சு நீங்கள் நல்லா மசிச்சுக்கலாங்க. மசிச்சுட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் அந்த மாதிரி நைஸாக ஆகிற வரைக்கும் மசிச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மிளகாத்தூள், மிளகுத்தூள், மல்லித்தூள், அப்புறம் கரம் மசாலா இது 3ம் போட்டுட்டு அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு கொத்தமல்லி தழை கொஞ்சம் பொடிசு பொடிசாக நல்லா கட் பண்ணி எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா எல்லாத்தையுமே அந்த கொத்தமல்லி தழை எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதை தனியாக பிசைஞ்சு வச்சுக்கிட்டு இன்னொரு பவுலில் 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. கோதுமை மாவு எடுத்துட்டு இதில் மைதா செய்யலாம், மைதா வேணாம். இது ஹெல்த்தியாக இருக்கும் இது கோதுமை மாவுன்றனால. அதனால் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உப்பு எண்ணெய் ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கையில் ஒட்டாத அளவுக்கு பிணைஞ்சி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை 2 பேட்சாக பிரித்து எடுத்துக்கலாம். 2 உருண்டையாக தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா மொத்தமாகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ஓரளவு தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. தேய்ச்சி எடுத்துகிட்டு நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சுருந்தாலங்க ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கிறதுக்கு தாங்க ஸ்டஃப்பு தாங்க பண்ண போகிறோம். அந்த இதில் நடுவில் வச்சுட்டு எல்லா பக்கட்டும் ஈவனாக படுற மாதிரி ஃபுல்லாக நல்லா எல்லா பக்கட்டும் வச்சு இந்த உருளைக்கிழங்கு மிக்சரை எல்லாம் வச்சு ஈவனாக வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு அந்த பால் வச்சுருந்தோம்லங்க அதையும் தேய்ச்சி வச்சுக்கிட்டு சுற்றி உள்ள அந்த ஓரங்களை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இது ஃபுல்லாக ஒரு கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கட் பண்ணி எடுத்ததா ஒரு சேஃப் மாதிரி இது மாதிரி ரெடி பண்ணிக்கலாங்க. இது நல்லா இருந்துச்சுங்க. அப்படி செய்கிறது நல்லா இருந்துச்சு. எங்கள் பாப்பாவும் பார்த்துட்டு வந்து அம்மா நானும் ஒன்று செய்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஒரு 2-3 பீஸ் அவளும் செஞ்சாங்க. நல்லா தான் செஞ்சுருந்தேன். நல்லா தான் வந்துருந்துச்சுங்க. எல்லாத்தையும் அந்த கட் பண்ணி வச்சது எல்லாத்தையுமே இந்த மாதிரி மடித்து எடுத்து தனியாக வச்சுக்கலாங்க. எனக்கு ஒரு 20 இதுக்கு வந்துச்சுங்க. இப்போ எண்ணெய் காய வச்சு ரொம்ப ஹைலையும் வேணாம், ரொம்ப ஸ்லோவிலையும் வேணாங்க. மீடியமாக வச்சுட்டு நான் ஒரு 5 இதுதாங்க. பெரிய சட்டினா கொஞ்சம் நிறையா போடலாம். நான் சின்ன சட்டி வச்சதுனால ஒரு 5 பீஸ் தாங்க போட்டேன். போட்டு கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நல்லா எடுத்துகிட்டு வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருந்துச்சுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இது பிளேட் பண்ணியாச்சுங்க.